ஸ்பாட்டட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து அ அ ஞானசேகரன் வந்து அதாவது ஐஐடி மாணவி பாலியல் வழக்குல வந்து ஞானசேகரன் வந்து தண்டனை வந்து விரைவில் கிடைக்க இருக்குது. எல்லாம் வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, அது வந்து ஆயுள் தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அ என்ன நம்பி தான் குடும்பம் இருக்குது, என் தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் அ தண்டனை குறைப்பு கேட்டிருக்காரு. அந்த கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த ஞானசேகரன் வந்து தொடர்ச்சியா வந்து திமுக தரப்பால தப்பிக்க வைக்கப்பட்டிருக்காங்க விஷயத்த வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவர் மேல 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. இந்த 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து ஒண்ணொண்ணு விஷயங்கள் தண்டிக்கப்பட்டிருக்காரு. ஒரு 4 இடம் வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணி கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி இதே ஐஐடி சேர்ந்த மாணவி வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த ஒரு கேஸும் வந்து போயிட்டு இருக்கா சொல்லப்படுது. கடைசியாக வந்து மாணவி வந்து அவர் ஆண் நண்பரோட பேசிட்டு கூட உள்ளே போய் அந்த பொண்ணை மிரட்டி என்ன பண்ணுறாருன்னா அவனை அடிச்சுட்டு நீ வந்து இவர் ஃபோன் பண்ணி வேறு சில ஆட்கள்கிட்ட பேசி அவங்களும் நீ இணங்கி போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள அந்த பொண்ணு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அதுக்கு பிறகு தான் வந்து அந்த பெண் வந்து நிர்வாகத்தில் சொல்லி நிர்வாகம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அப்போ ஞானசேகரனை கூப்பிட்டு பேசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமரசம் பேசி ஏதோ வந்து பேசி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க கைது பண்ணாமல். அதுக்கு அடுத்த நாள் வந்து எஸ்எஃப்ஐ மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணி அந்த விஷயத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க பல மாணவ அமைப்பும் கையில் எடுத்து அப்புறம் வந்து அண்ணாமலை சொல்லி அவர் வந்து விஷயங்களை பண்ணி எடப்பாடி சொல்லி பல போராட்டங்களுக்கு பிறகு தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்ட பின்னர் என்ன பண்ணோன்னா இது வந்து கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத விட இந்த வழக்கை வந்து 3 நீதிபதிகள் வந்து தானாக வந்து முன் வந்து விசாரிக்கிறதுக்கு முன் வந்துட்டாங்க. அது ஒரு அரசுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்ததுன்னா இதை வந்து உடனே வந்து அங்கே உடனே வந்து கேஸ் போட்டு அன்றைக்கி நைட்டு வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ அந்த கேஸை உடனே எடுத்து கோர்ட் டைரக்ஷனில் வந்து 3 அதிகாரி நியமித்து அவங்க வந்து இந்த விஷயத்தை விசாரணைக்கு வந்து முன்னெடுக்கிறாங்க. ஆக இப்படியான பல ப்ராசஸ் வந்து அதாவது அந்தளவுக்கு சமூக அழுத்தம் வந்து இருந்தவாசி நீதிமன்றமே தானாக முன்னு இந்த விஷயத்தை எடுத்தாங்க. ஏன்னா வந்து ஐஐடி மாணவி, அதாவது ஐஐடிங்கிறது உலகத்தரத்துக்கு இணையான ஒரு இன்ஸ்டியூஷன். அதை வந்து பேரை கவர்ன் பண்ணுங்கிறதுக்காக இந்த விஷயங்களை வந்து முன்னெடுக்கப்பட்டது. இதில் அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கமிஷனர் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து வேறு யார் வந்து தொடர்பில்லை ஒரு ஆள் தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கிரைம் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்டரோட செல்ஃபோனில் பறிக்கப்பட்டு அவங்க மேற்கொண்டு விசாரணை வந்து அதாவது புலனாய்வு செய்ய முடியாத அளவுக்கு அவங்களெலாம் வந்து மிரட்டப்படுறாங்க. அவங்க செல்ஃபோன் பறிக்கப்படுது. அதுவும் போராட்டம் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு சமரசத்தோடு தான் வந்து அவங்க வந்து செல்ஃபோனை வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கி. ஏன்னா அடுத்த இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தோனியில் பேசி பணியை வச்சு தான் அனுப்பப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை திமுக எப்படி அணுகுதுன்னா இது வந்து ஆட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்துகிறோம், இது வந்து கட்சி தொடர்போட இது பண்ணுறாங்க, அவர் வந்து கட்சி நிர்வாகி, அதனால் கட்சியோட மிங்கிள் பண்ணுறாங்க, அதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல போனால் வந்து அவர் மேலே வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணது 4 வழக்கோட சார்ஜ் ஷீட் வந்து காணாப்பின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இந்த விவாதத்தில் வந்து இந்த பெண் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பெண்களை வந்து வேறு சில ஆட்களுக்கு வந்து அவர் வந்து அனுப்பி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வழிவகை ஏற்படுத்திருக்காரு. அப்புறம் பல வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, குறிப்பிட்ட சில ஷேர் பண்ணியிருக்காரு. அது ஷேர் பண்ணது யார், அதை பார்த்தவங்க யார், அப்படியான விஷயங்கள்லாம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் வந்து விசாரணைக்கு உட்படுத்தலை. அவங்களாம் வந்து ஒன்றும் கைது செய்யப்படல. அப்புறம் வந்து இவர் ஃபோனில் பேசி சாருக்கு வந்து இணங்க வச்சால 3 பேருக்கு பேச அவங்க யார் அப்படிங்கிற விஷயத்தையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. கடைசியாக அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணது வந்து 3 பெண் அதிகாரின்னு சொல்லப்படுது. அவங்களே வந்து இந்த விஷயத்தை வந்து அடுத்த கடவுள் முன்னெடுக்காமல் விட்டாங்க. ஆக இந்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போதுன்னா எடப்பாடி அன்னைக்கு பேசினார், அண்ணாமலை அன்னைக்கு பேசினார், அதுக்கு அடுத்து அந்த விஷயத்தை எல்லாம் பேசலை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இதில் யாரோ வந்து ஒரு பூணூல் அதிகாரி வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதாவது நிர்வாக தரப்புலேருந்து சில பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட வந்து பூணூல் போட்டவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து போலீஸ் ஆஃபீஸர் சைட்லையும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் இப்படி இருக்கிற வயசா அந்த ஞானசேகரன் வந்து அந்த இன்ஸ்டியூஷன் உள்ளே போக முடிஞ்சிருக்கு. அங்கே அத்தனை சிசிடிவி கேமரா இருந்திருக்கு, அதெல்லாம் வந்து இல்லை செயல்படுன்னு சொல்லி போலீஸ் வந்து அந்த ஐஎஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படியான பல விதமான மூடி மறைப்பு விஷயங்கள் வந்து இதில் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து அவசரம் நடத்தி அந்த ஒரு சில சார்களை வந்து காவல் பண்ணுறதுக்காக வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு இன்றைக்கி தீர்ப்பு வழங்குற அளவுக்கு போயிடுச்சு. ஆக இந்த வழக்கு விசாரணை இதோடு முடிக்காமல்
அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும், இந்த தீர்ப்பு வழங்கின பிறகு அந்த சார்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பொதுநல அவர்களுக்கு வந்து எல்லா அமைப்புகளும் சேர்ந்து போடணுங்கிற கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்க சில ஆட்களும் அங்கே இருக்கிற உயர் போலீஸ் அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து எல்லா கிளைமேட் பார்க்குற ரிப்போர்ட்டரும் சந்தேகப்படுறாங்க. சவுக்கு சங்கர் கூட அது வந்து ஒரு அதிகாரி, அரசு அதிகாரின்னு சொல்கிறாரு. ஆக இப்படியான பல விஷயங்கள்லேருந்து இந்த விசாரணை வந்து ஒன்று முடியலை, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அந்த பொறுப்பை வந்து இங்கே இருக்க சமூக நல இயக்கங்கள் வந்து முன்னெடுக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக பெண்கள் இப்படி தான் வந்து மிரட்டப்பட்டு வந்து படுறாங்க. இப்படி தான் வந்து அரக்கோணத்தில் வந்து ஒரு வைக்கப்பட்ட கட்சியை வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது, வேறு சில ஆட்கள் மாட்டிடக்கூடாது, மண்ணை பொள்ளாச்சி வரவங்களும் ஆகிடும் சொல்லி அந்த ஒரு பயத்தில் வந்து திமுக வந்து கட்சி பேரை கவர்ந்து பண்ணுறதுக்காக சில விஷயங்களை வந்து நடக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற கட்சி பிரமுகர்களும் அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக கட்சிக்கு மொத்தமாக அடுத்த எலெக்ஷனில் வர விடாத அளவுக்கு பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து திமுக கட்சியோட ஆதரவோடு அதை வந்து மூடி மறைச்சி தங்களுடைய வெறியாட்டத்தை வந்து திறந்துட்டு இருக்காங்க, பல்வேறு திறந்துட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் புறந்துக்கிட்டு நேர்மையாக அணுகுனாங்கன்னா மக்கள் வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். இப்போ கூட இந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு வந்தால் கூட மக்கள் எல்லாமே யார் அந்த சாருங்க கேள்வி கேட்குறது வந்து கைவிடலை. இதே மாதிரி தான் தெய்வ செயல் விவகாரத்துலேயும் அந்த பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த நாள் வந்து டிஜி வேலையிலையும் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மீடியாக்கள்லாம் சொல்லி அதுக்கு பிறகு தான் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மேற்கொண்டு அந்த அவனை வந்து போலீஸ் அந்த ஃபோனை வந்து ட்ரெஸ் அவுட் பண்ணி யாரெல்லாம் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும், பெண்களை கண்டுபிடிக்க முடியும். அப்படி எதுவும் பண்ணாமல் அப்படியே வந்து அவங்கள அந்த தேவசேல அப்படியே வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஞானசேகரன் வழக்குலையும் அவனை ஃபோனை ட்ரெஸ் அவுட் பண்ணி யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் கேட்டால் ஃப்ளைட் மோடில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் போலீஸ் தான் இந்த விஷயங்கள் பண்ணிடுது. போலீஸ் விஷயத்தில் கை கட்டி போட்டது கண்டிப்பாக அங்கே யாரோ ஒரு அரசியல் புள்ளி வந்து இருக்கிறத பார்க்க முடியும். அந்த அரசியல் புள்ளி நோக்கம் என்னென்னா அவங்க குற்றச்செயலில் ஈடுபடுறான்னு சொல்லலை. அவங்க நோக்கம் என்ன, கட்சி கெட்ட பேர் எழுதக்கூடாது, ஏதாவது பண்ணி கொஞ்சம் முடிச்சிங்க, பாலிசாக முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி விஷயத்தை பண்ண முடியுது. இதே சேம் விவகாரம் தான் இங்கேயும் நடந்திருக்கு, இதே விஷயம் தான் அரக்கோணம் நடந்துகிட்ருக்கு. ஆக கட்சி அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற இந்த பொலிட்டிஷியன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக பிரமுகர் காவந்து விட்டதாக சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பொள்ளாச்சிக்கு ஈக்குவலாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய குற்ற பின்னணியை வந்து மறைக்க பார்க்குற விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த தெய்வ செயல் விவாதத்திலும் சரி, ஞானசேகரன் விவாதத்திலும் சரி, அடுத்த கட்ட குற்றவாளி வந்து தண்டிக்கப்பட வேண்டும், இனம் காணப்பட வேண்டும் தான் நோக்கமாக இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து எடப்பாடிக்கு தெரியுது, எதிர்கட்சி தலைவர்களுக்கு தெரியுது, இங்கே இருக்க முக்கியமான இயக்கங்கள் அமைப்புகள் தெரியுது, போலீஸ்காரங்களுக்கு தெரியுது, ரிப்போர்ட்டுக்கு தெரியுது. ஆனால் யாருமே முன் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்தை வந்து ஆபத்தாக நோக்கி இந்த உலகம் வந்து இந்த தமிழகம் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சூழல் வந்து ஆரோக்கியமானது இல்லை. இதை வந்து விரைவாக வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு சமூக இயக்கங்களுக்கும் இங்கே உள்ள அமைப்புகளுக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த விதத்தில் இந்த 2 விவாதத்துலையும் பெண்கள் முன்னே வந்து உறுதியாக இருந்து கேஸை வந்து முன்னெடுத்து கொண்டு போனதுக்கு அவங்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.